13வது ஸ்லோகம். ந ஆச்சரியம் ஏதது அத்ய அசத்சு சர்வதா. நாச்சர்யமேதத்யசத்சு சர்வதா மஹத் வினிந்தா குணபாத்மவாதிஷு. மஹத் வினிந்தா குணபாத்மவாதிஷு. ச ஈர்ஷ்யம் சேர்ஷ்யம் மகா பூருஷ பாதபாம்சுபிஹி. சேர்ஷ்யம் மகா பூருஷ பாதபாம்சுபிர் நிரஸ்த தேஜஸ்ஸு தது ஏவ சோபனம். நிரஸ்த தேஜஸ்ஸு ததேவ சோபனம். நாச்சர்யமேதத்யதசத்சு சர்வதா மஹத் வினிந்தா குணபாத்மவாதிஷு. சேர்ஷ்யம் மகாபூருஷ பாதபாம்சுபிர்நிரஸ்த தேஜஸ்ஸு ததேவ சோபனம். என்னோடு அப்பாவ மாதிரி இந்த சரீரமாக்கும் உண்மை அப்படின்னு நினைக்கிற அஜ்ஞானி, ஜடத்துல ஆத்மாவ நினைக்கிறவன் எப்பவுமே சஜ்ஜனங்களை நிந்தை பண்றவன் அப்படின்னு நினைக்கா. அதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன வாக்கம் இருக்கு? புண்ணியாத்மாக்களை நிந்திச்சு வீரியம் இல்லாம போறவாளுக்கு இதை தவிர வேற என்ன வாக்கம் செய்ய முடியும் அப்படின்னு சதீதேவி இங்க ஆக்ரோஷம் பண்றா. குணபம் அப்படின்னு நினைக்கா ஜீவன் இல்லாத சரீரம், டெட் பாடி. குணவ ஆத்மவாதிஷு ஜீவனில்லாத சரீரத்துல ஜடமான இந்த சரீரமாக்கும் நான், இதாக்கும் இந்த சரீரமாக்கும் நான் அப்படின்னு அபிமானிக்கிறவாளாக்கும் அஜ்ஞானிகள். ஜீவனில்லாத குணபமாயிருக்கிற சரீரத்துல, டெட் பாடியா இருக்கிற சரீரத்துல ஜீவ சைதன்யமாயிட்டு மங்கள ஸ்வரூபனாயிட்டு சிவன் இருக்கிறதுனாலியாக்கும் நம்மளெல்லாம் குணபமாயிட்டு இல்லாத்தது. ஜீவ சைதன்யமான சாட்சி ரூபத்துல இருக்கிற மங்கள ஸ்வரூபன பாக்கிறவாளாக்கும் ஞானிகள். ஆத்ம ஞானி ஆத்மாவை தெரிஞ்சின்றவனாக்கும். பிரகிருதியுமாயிட்டு அட்டாச்மெண்ட் ஜாஸ்தி இருக்கிறவா ரஜோகுண தமோ குணங்களால ஜீவனில்லாத இந்த சரீரமாக்கும் உண்மை அப்படின்னு நினைச்சுக்கிறா. நான் அப்படிங்கிற தோணல் உண்டாகிறத வாளுக்கு இந்த சரீரம் என்னோடதாக்கும், இந்த சொத்து நானாக்கும், இந்த என்னோட எல்லாவித அசெட்டும் எனக்கு சொந்தமாக்கும், இதுக்கு ஒன்றும் அழிவில்லை அப்படின்னு நினைக்கிறா. இந்த பிரகிருதியே அழியக்கூடின ஒன்னாக்கும், பிரகிருதியிலேருந்து வந்திருக்கிற இந்த சரீரமும் அழியக்கூடின ஒன்னாக்கும், அழியாத்த ஒன்னாக்கும். உள்ளுக்குள்ள இருக்கிற ஜீவாத்மா அப்படிங்கிறதவா தெரிஞ்சுக்கிறது இல்லை. நான் டாக்டராக்கும், நான் IAS ஆபீசராக்கும், நான் பணக்காரனாக்கும், இப்படி இப்படின்னு அந்த நான் அப்படிங்கிற அஜ்ஞானிகளோட சிந்தை இப்படியாக்கம் இருக்கு. தேகாபிமானிகளாயிருக்கிற அசத்சு சத் சிந்தனை இல்லாத பகவத் சிந்தனை இல்லாத ஜனங்களில ச ஈர்ஷ்யம் ஈர்ஷையோடு கூடிட்டு பொறாமையோடு கூடிட்டு மகத் வினிந்தாயா மகத் வினிந்தா பெரிய சிரேஷ்டர்களை நிந்திக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப மகிமை இருக்கிறவாளை எல்லாம் இன்சல்ட் பண்றதுக்கான ஆசை இந்த மாதிரி அஜ்ஞானிகளுக்கு உண்டாகிறது. ஏதது ந ஆச்சரியம், அதுல ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. அவளோட இந்த பிரவൃத்தி அப்படிங்கிறது அவளோட கேரக்டராக்கும், அதை மாற்ற முடியாது. மகாபூருஷ பாதபாம்சுபிகி மகாத்மாக்களை இன்சல்ட் பண்றத சரீர அபிமானிகளா இருக்கிற அஜ்ஞானிகளோடு தேஜஸ் அப்படிங்கிறது
நிரஸ்த தேஜஸு. தேஜஸ் அப்படிங்கிறது இல்லாம ஆயிடுறது, சர்வ ஐஸ்வர்யங்களுக்காயிட்டு. தது சோபனம் ஏவா, எல்லாவித ஐஸ்வர்யங்களுக்குமாயிட்டு மகாபுருஷர்களோடு பாத சேவை நடத்தவாக்கும் வேണം. പാദധൂളികൾ ഐശ്വര്യത്തെ തരും. മഹാപുരുഷർകളെ നിന്ദിച്ചാനാ എല്ലാവിധ ഐശ്വര്യങ്ങളും നഷ്ടമാകും. പുണ്യപാപ ഫലങ്ങൾ ആഗ്രഹിക്കിற ആളുകൾ கிடையாது மகாத்மாக்கள். மகாத்மாக்களோடு பாதசேவை நடத்தினாக்கா அவளோடு புண்ணியம் பாதசேவனம் செய்யறவாளுக்கு கிடைக்கும். மகாத்மாக்களை நிந்திச்சானா தேஜஸ் அப்படிங்கிறது நஷ்டமாகும். வந்திക്കുകയും நிந்திക്കുകയും ചെയ്യலாம். அதுல எதாக்கும் செய்யணும் அப்படின்னு സ്വയം തീരുമാനിക്കണം. மகாத்மாக்களை வந்தனம் பண்ணவும் செய்யலாம், மகாத்மாக்களை நிந்தன பண்ணவும் செய்யலாம். மகாத்மாக்களை வந்தனம் பண்ணினானாக்கா சர்வ ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும். மகாத்மாக்களை நிந்த பண்ணினானாக்கா எல்லா நாசங்களும் சம்பவிக்கும். ஏதாக்கும் வேணும் அப்படின்னு தனக்கு தானே தீர்மானம் பண்ணணும். தனக்கு தானே மித்திரமாகலாம், சத்ருவுமாகலாம். പ്രകൃതി കൂടെ ചേർന്ന് രജോ ഗുണ തമോ ഗുണിയായിട്ട് നടന്നാനാക്കാ തനക്ക് താനേ ശത്രുവാകലാം. ഭഗവാൻ കിട്ട ചേർന്ന് സദ്ഗുണത്താലെ തനക്ക് താനേ മിത്രമാകലാം. പുണ്യപാപങ്ങൾക്ക് അപ്പാർപ്പെട്ടവാളാക്കും ജ്ഞാനികൾ. മഹാത്മാക്കളെ നിന്ദിച്ച് അവളോട് പാദധൂളികളാല് തേജസ് ഇല്ലാമ പോനെ അജ്ഞാനികൾ. அப்படி இருக்கிறவாள மாதிரியாக்கும். அப்பா நீங்கள் இப்ப இருக்க உங்களோட தேஜஸ் எல்லாம் போயே போச்சு. மகாத்மாக்கள் பகவான் கிட்ட சேர்ந்து நிக்கிறா, அதனால அவளுக்கு சத்குணம் மட்டும்தான் இருக்கு. அவளை சேவிக்கிறவாளுக்கும் சத்குணம் தான் உண்டாகும். ஆனா நீங்களுண்டே பகவான் கிட்ட இருந்து ரொம்ப ரொம்ப நிகழ்ந்து போயிருக்க, அதனால உங்ககிட்ட சத்குணம் அப்படிங்கிறதே இல்லை, தமோ குணம் தான் இருக்கு. அதனால நீங்கள் மகாத்மாவா இருக்கிற பரமசிவனை ரெஸ்பெக்ட் பண்ணலை அப்படிங்கிறதுல எந்த விதமான அதிசயமும் இல்லை. 14வது ஸ்லோகம். யது த்வக்ஷரம், த்வி அக்ஷரம், த்வக்ஷரம். யது த்வக்ஷரம் நாம கிரேரிதம் மிருணாம். யத்யக்ஷரம் நாம கிரேரிதம் மிருணாம். சகிருது பிரசங்காத் அகம் ஆசு ஹந்தி தது. சகிருத் பிரசங்காதகமாசு ஹந்தி தது. பவித்ர கீர்த்திம் தம் அலங்கிய சாசனம். பவித்ர கீர்த்திம் தமலங்கிய சாசனம். பவான் அஹோ த்வேஷ்டி சிவம் शिवेतरः. भवानहो द्वेष्टि शिवं शिवेतरा. यद्यक्षरं नाम गिरेरिदं नृणाम्. सकृत् प्रसङ्गादगमाशु हन्ति तत्. पवित्रकीर्तिं तमलङ्ग्य शासनं. भवानहो द्वेष्टि शिवं शिवेतरा. தெரியாக்காக்கும்னா கூடியும் சிவனோடு நாமம் சொன்ன உடனே முக்தி உண்டாகிறது. அனந்த யசஸோடு கூடி இருக்கிற, பிராபிக்கிறதுக்கு பிரயாசமா இருக்கிற பகவான் சம்புவை வெறுக்கிறவன் சிவமில்லாதவனாக்கும் அமங்கலனாக்கும் அப்படின்னு சதீதேவி இங்க சொல்லறா. எது த்வக்ஷரம், த்வி அப்படின்னா ரெண்டு. எது
த்வக்ஷரம் அந்த 2 அக்ஷரங்கள், சிவஹா அப்படிங்கிற அந்த 2 அக்ஷரங்கள், அந்த நாமம் நிருணாம் மனுஷாளுக்கு, சகிருது ஒரு தடவை ஏதாவது ஒரு தடவை எதேச்சையா பிரசங்காது ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ல தெரியாக்காக்கும்னா கூடியும் கிரா ஈரிதம் சொல்லறதுக்கு சாதிச்சுது அப்படின்னாக்கா அந்த சிவநாமம் அப்படிங்கிறது அகம் பாபத்தை ஆசு திடீர்னு ஹந்தி இல்லாம பண்ணிடும். தெரிஞ்சு செஞ்சானாலும் தெரியாம செஞ்சானாலும் பாபம் பாபம் தான், தெரிஞ்சு செஞ்சானாலும் தெரியாம செஞ்சானாலும் புண்ணியம் புண்ணியம் தான். தெரிஞ்சு விஷத்தை சாப்பிட்டாலும் தெரியாம விஷத்தை சாப்பிட்டானாலும் அதனோடு சைடு எஃபெக்ட கொடுக்கத்தான் செய்யும். தெரிஞ்சு நெருப்ப தொட்டானாலும் சுடும், தெரியாம நெருப்ப தொட்டானாலும் சுடும். தெரிஞ்சு கரண்ட்ல போய் கைய வச்சானாலும் ஷாக் அடிக்கும், தெரியாம அந்த கரண்ட்ல கைப்பட்டானாலும் ஷாக் அடிக்கும். உணவுல நமக்கு தெரியாதக்கு பாய்சன் உள்ள போனானாக்கா நம்ம இறந்து போயிடுவோம். சுபோதத்தோடு கூடிட்டு பாய்சனை எடுத்து சாப்பிட்டானாலும் இறந்து போயிடுவோம். தெரியாக்காக்கும்னா கொடியும் மருந்து உள்ள போனானாக்கா நோய் குணமாயிடும். சின்ன குழந்தைகளுக்கு அவளுக்கு தெரியாதக்கு காய்ச்சலுக்கும் கோல்டுக்கும் எல்லாம் இருக்கிற மருந்த தேனில கலர்த்தி பெரியவா குழந்தைகளுக்கு கொடுப்பா. அப்ப பனி குணமாயிடும். ஏது சிச்சுவேஷன் ஆனாலும் தெரிஞ்சோ தெரியாதக்கோ சிவநாமத்தை சொன்னானாக்கா எல்லா பாபங்களும் இல்லாம போயிடும். பாபங்களை பஸ்மமாக்கும் இந்த சிவநாமம். அறிஞ்சு நமக்கு அந்த சிவநாமம் சொல்றதுக்கு தோணினாலும் அறியாம சிவநாமம் சொன்னாலும் அந்த ஒரு மோட்சாவஸ்தை கிடைக்கும். அந்த அளவுக்கு சிரேஷ்டனாயிருக்கிற என்னோட பிரிய பர்த்தாவை நிந்திக்கிறதுக்கு அப்பாவுக்கு தோணித்தே. பவித்ர கீர்த்தி பகவானோட கீர்த்திய வர்ணிக்கிற பக்தர்களை புனிதமாக்குறதாக்கும். பகவானோடு அந்த கீர்த்திய சொல்லறவாளையும் பகவானோட கீர்த்திகளை காத கொடுத்து கேட்கிறவாளையும் எல்லாம் புனிதமாக்குறதாக்கும். பகவானோட அந்த நாம மகிமை அப்படிங்கிறது தம் சிவம் அந்த மங்கள ஸ்வரூபனாயிருக்கிற மகாதேவனே சிவேதரஹா மங்களமில்லாத்த பவான் அப்பா நீங்கள் துவேஷிக்கிற தது அப்பாவோட அந்த பிரவൃத்தி அப்படிங்கிறது அஹோ கஷ்டம்தான் அப்பா அப்படின்னு சதீதேவி இங்க சொல்லறா. 15வது ஸ்லோகம் தேவி சொல்லறா, எது பாதபத்மம் மகதாம் மனஹ அளிபிஹி நிஷேவிதம் பிரம்மரச ஆசவ அர்த்திபிஹி. யத் பாதபத்மம் மகதாம் மனோளிபிர்நிஷேவிதம் பிரம்ம ரசாசவார்த்திபி லோகஸ்ய யத் வர்ஷதி ச ஆசிஷஹ அர்த்தினஹ தஸ்மை பவான் த்ருஹ்யதி விஸ்வபந்தவே. லோகஸ்ய யத் வர்ஷதி சாசிஷோர்த்தினஸ்தஸ்மை பவான் த்ருஹ்யதி விஸ்வபந்தவே. யத் பாதபத்மம் மகதாம் மனோளிபிர்நிஷேவிதம் பிரம்மரசாசவார்த்திபே லோகஸ்ய யத்வர்ஷதி சாசிஷோர்த்தினஸ்தஸ்மை பவான் த்ரோஹ்யதி விஸ்வபந்தவே. பகவான் பரமசிவனோடு பாததூளிகள் பிரம்மஜர்களாயிருக்கிறவா கூடியும் சேவிக்கிறா, பிரம்ம ஞானிகள் கூடியும் சேவிக்கிறா, சர்வ அர்த்தங்களையும் கொடுக்கிற புருஷார்த்தங்களில
அர்த்தார்த்தம், காமார்த்தம், தர்மார்த்தம், மோட்சார்த்தத்தை கூடியும் கொடுக்கிற சர்வ உலகத்துக்கும் பந்துவான பரமசிவனை ஆராக்கும் வெறுப்பா அப்படின்னு அம்பாள் கேட்கிறா. புத்தி இல்லாத அப்பா, பம்பர விட்டியாயிருக்கிற அப்பா. எது அந்த மகாதேவனோடு பாதபத்மம், பாத கமலங்களை மகதாம் ஞானிகளாயிருக்கிறவா, பகவானை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ற மகாத்மாக்கள், மனஹா அழிபிகி, அவளோடு மனசா இருக்கிற வண்டுகளால பகவல் பாதங்களை தாமரை பூவாயிட்டு சொன்னோன்னு இங்க மனச ஓடி நடக்கிற வண்டாயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணப்படுறது. தாமரையில தேன் குடிக்கிறதுக்கு ஓடி வர வண்டுகளாயிட்டு மகான்மார்களோடு மனச இங்க சாமியப்படுத்தி சொல்லப்படுறது. மகாத்மாக்களோட மனசு எப்பவுமே பகவல் பாதத்தை வட்டஞ்சுட்டி கறங்கிறது. மனசாயிருக்கிற வண்டுகளால பகவானோடு பாதத்துல மகாத்மாக்கள் சேவிக்கிறா, நிஷேவிதம் நன்னா ஆசிரயிக்கிறா, சரணடையரா, சேவிக்கிறா. பிரம்மரச ஆசவ அர்த்திபிகி, பிரம்மரசம் அப்படிங்கிற ஆசவம் சொன்னா டானிக், அந்த பிரம்மரசம் அப்படிங்கிற டானிக் அர்த்திபிகி ஆகிரகிச்சுண்டாக்கும் மகாத்மாக்களோட மனசுகள் வண்டுகள மாதிரி பகவானோட பாதத்தை வட்டமிட்டு பறக்கிறது. மோட்சம் ஆகிரகிக்கிறவாளுக்கு மோட்ச சௌக்கியத்தையும், அதே மாதிரி இந்த பிரபஞ்ச சௌக்கியம் ஆசைப்படுறவாளுக்கு பௌதிக சௌக்கியத்தையும் கொடுக்கிற அந்த பகவானோடு திருப்பாதங்கள். பூக்களில வண்டுகள் தேனை தேடிண்டு ஓடி நடக்குமே, அதே மாதிரி மகாத்மாக்கள் பிரம்ம ஆனந்தரசமா இருக்கிற அந்த பகவல் பாதத்திலேந்து மோட்சத்தையாக்கும் ஆகிரகிக்கிறா, அந்த பரமானந்தத்தை ஆகிரகிக்கிறா. அர்த்தினகா, அது வேணும் இது வேணும் அப்படின்னு பலதும் ஆகிரகிக்கிற லோகஸ்யா சகாம பக்தர்களுக்கு, காமார்த்திகளுக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லிண்டு பகவான பூஜை பண்றவாளுக்கு எது வருஷயதீஜா ஆசிஷா, மகாதேவனோட பாதங்களாக்கும் அவளுக்கு அவளுடைய எல்லா ஆசைகளையும் சாதிச்சு கொடுக்கிறது. அப்படி இருக்கிற சிரேஷ்டமான பாதங்கள் இருக்கிற தஸ்மை பகவான் கிட்ட, விஸ்வபந்தவே பிரபஞ்சத்துக்கு முழுவன் பந்துவான மகாதேவன் கிட்ட பவான் துருஹ்யதி, பகவானோட மகிமை தெரியாதக்கு நீங்கள் பகவானை துவேஷிக்கிறேன் அப்பா. நம்மளோட வாசல்ல நிக்கிற முல்லை, அது பூத்தானாக்கா, முல்லைச்செடி பூத்தானாக்கா அது ஆரம்பத்துல மணக்கும், அதுக்கப்புறம் நமக்கு அந்த மனமே தெரியாது. முற்றத்த முல்லைக்கு மனமில்லை சொல்லுவா. அதே மாதிரி நீங்கள் மாத்திரம் மகாதேவனோட மகிமைய தெரிஞ்சுக்கிறது இல்லையே. மோட்ச சௌக்கியத்தையும் அதே மாதிரி புக்தியையும் கொடுக்கிற பகவல் பாத மகிமை உங்களுக்கு தெரியாம போயிடுத்தே அப்படின்னு சதீதேவி சொல்றா. பதினாறாவது ஸ்லோகம். கிம் வா சிவ ஆக்கியம் அசிவம் ந விதுஹு त्वद् अन्ये. किं वा शिवाख्यमशिवं न विदुस्त्वदन्ये. ब्रह्म आदयः तम् अवगीर्य जडाः श्मशाने. ब्रह्मादयस्तमवगीर्य जडा श्मशाने. तन् माल्य भस्म मृगपालि अवसद पिशाचैः ये मूर्तभिः ददति
തത് ശരണൗ അസൃഷ്ടം. തത് ചരണ അവസൃഷ്ടം. சரணௌ அசிருஷ்டம் அப்படிங்கிறது தான் சரண அவசிருஷ்டம். கிம் வா சிவாக்கியமசிவம் ந விதுஸ்த்வதன்யே பிரம்மாதயஸ்தமவகீர்ய ஜடாஸ்மசானே தன்மால்ய பஸ்ம மிருகபால்யவசத் பிஷாஜைர் ஏ மூர்தபிர்தததி தத் சரணாவசிருஷ்டம். பிரம்மா தொடங்கின சர்வதேவர்களும் பூத பிரேத பிசாசுக்களோடு கூடிட்டு அந்த ஸ்மசானத்தில இருக்கிற விபூதிய பூசிண்டு ஜடை முடியோடு கூடி இருக்கிற அஸ்திமாலைய தரிச்சுருக்கிற அந்த பரமசிவனோடு பாததூளியில சிரசு பதிச்சு நமஸ்காரம் பண்றதுக்கு ஆசைப்படுறவாளாக்குமே. பகவான் பரமசிவன் ருத்ரனாயிட்டு ரௌத்ரபாவத்துல அந்த சொடலையில ஜடங்களை சுட்டெரிச்ச அந்த சாம்பல உடம்பு ஃபுல்லா பூசிண்டு பிரேத பிசாசுக்களோடு கூடிட்டு தலையில ஜடாமுடி தரிச்சுண்டு அஸ்திமாலகளை கழுத்துல போட்டுண்டு இருக்கிறவனாக்கும்னா கூடியும் அந்த பகவான் ருத்ரனோடு பாதத்துல சிரச டச்சு பண்ணி நமஸ்காரம் பண்றதுக்கு ஆசைப்படுறவாளாக்குமே பிரம்மா தொடங்கின எல்லா தேவர்களும். ஏ ஆரகமோ மூர்தபிகி அவளோடு சிரசால தது பகவானோடு சரண அவசிருஷ்டம். தது சரணௌ அசிருஷ்டம். தது பகவானோடு சரண அவசிருஷ்டம் பாதத்திலேந்து வீழற பாததூளிகளை தததி சிரசில தரிக்கிறது. மகான்மார்கள் பகவான நமஸ்காரம் பண்ணி பகவத் பாததூளிகளை சிரசில தரிச்சுக்கிறா. தொது அந்நியே புத்தி இல்லாத உங்களை தவிர அத்தனை பேரும் பகவத் பாததூளிகளை சிரசில தரிச்சுக்கிறவாளாக்கும் பகவான நமஸ்காரம் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஆவலோடு கூடிட்டு இருக்கிறவாளாக்கும் பிரம்ம ஆதயா பிரம்மா விஷ்ணு பரமசிவனோடு அம்சாவதாரமாயிருக்கிற ருத்ரன் இப்படி எல்லாரும் திரிமூர்த்திகள் அத்தனை பேரும் அசுரர்கள் தேவர்கள் கந்தர்வர்கள் கிண்ணறர்கள் கிம்புருஷர்கள் அத்தனை பேரும் பரமசிவனை பஜிக்கிறவாளாக்கும். நீங்கள் யாகசாலையில என்னோடு கணவரை பலரும் சொல்லி இன்சல்ட் பண்ணினேலே அப்படி இருக்கிற அந்த பரமசிவனை நமஸ்காரம் பண்றதுக்கு அத்தனை பேரும் ஆசைப்பட்டு இருக்கா. உங்களுக்கு புத்தி இல்லையே அப்பா, உங்களுக்கு மட்டும்தான் சிவன் அசிவனாயிட்டு தோணுறது, மங்களமில்லாதவனாயிட்டு தோணுறது. நீங்கள் மட்டும்தான் புத்திமான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற பம்பர விட்டியாக்கும். நீங்கள் ஸ்மசானே ஜடாஹா அவகீரியா ஸ்மசானத்தில அந்த சொடலக்காட்டுல
தலைமுடியெல்லாம் விரிச்சு போட்டுண்டு, ஜடாஹா தலைமுடிய அவகீரியா அப்படியே அவுத்து போட்டுண்டு, தன் மால்ய பஸ்ம மிருகபாலி இறந்து போன மிருத சரீரத்துல போட்டிருக்கிற மாலைகள், அதே மாதிரி ஜீவனில்லாத அந்த சரீரத்தை சுட்டெரிச்ச பஸ்மம், அதே மாதிரி மிருத சரீரங்களை மாலையாயிட்டு கழுத்துல போட்டுருக்கிற மனுஷாலோடு தலையோட்டி மாலைய போட்டுருக்கிற பரமசிவன் அப்படிங்கிற என்னோட கணவர். பிசாஜைஹி பிசாஜுக்களோடு கூட சொடலக்காட்டுல சிவபூதங்களோடு கூட அவசது வசிக்கிறவனாக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்னேளே. ஸ்மசானவாசியாக்கும் என்னோட கணவர் அப்படின்னு நீங்கள் சொன்னேளே. சிவ ஆக்கியம் மங்களம் அப்படின்னு பேர் இருக்கிற மகாதேவன அசிவம் மங்களம் இல்லாதவன் அப்படின்னு கிம் வாவிதுஹு பரமசிவ பாதங்களில விழுந்து மோட்சத்துக்காயிட்டும் பௌதிக சௌக்கியத்துக்காயிட்டும் நமஸ்காரம் பண்ணி பரமசிவனோட பாததூளிகளை சிரசில தரிச்சுக்கிற பிரம்மா முதலுக்கு இருக்கிற அத்தனை பேரும் தெரிஞ்சுக்கலையோ அப்படின்னு இலக்காரமா கேட்கிறா. நீங்களாக்குமே அமங்கலனாக்கும் சிவன் அப்படின்னு சொன்னது. அப்ப சிவன் அமங்கலனாக்கும் அப்படிங்கிற விஷயத்த பிரம்மா தொடங்கின தேவர்கள் ஒன்னும் தெரிஞ்சுக்கலையோ? மங்களமில்லாதவனாக்கும் சிவன் அப்படின்னு தெரியாதக்காக்குமோ? அவளெல்லாம் நமஸ்காரம் பண்ணினா நீங்கள் மாத்திரமாக்குமே சிவன் அமங்கலனாக்கும் அப்படின்னு தெரிஞ்சுண்டு அவளுக்கொன்னும் அது தெரியாம போயிடுத்தே. அப்பாக்கு இருக்கிற ஞானம் சர்வஞானியான பிரம்மாக்கு கூடியும் பிரஜாபதிகளுக்கு கூடியும் சனகாதிகளுக்கு கூடியும் இல்லாம போயிடுத்தே. சிவன் மங்கள ஸ்வரூபி கிடையாது அப்படிங்கிறது அவளுக்காருக்கும் தெரியலையே. சிவன் மங்களஸ்வரூபி இல்லை அப்படிங்கிறது அப்பா உங்களோட அப்பாவான பிரம்மாக்கு கூடியும் தெரியலையே அப்படின்னு பரிகாசம் பண்ணறா சதீதேவி. அவளெல்லாம் பரமசிவனோட பாதத்துல விழுந்து இப்படி நமஸ்காரம் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டுட்டே இருக்கா. அவளுக்கொன்னும் பரமசிவன் மங்களம் இல்லாதவனாக்கும் அப்படிங்கிற விஷயம் தெரியலையே. சதீதேவி தட்சனை பரிகாசம் பண்ணறா. பிரம்மா தட்சனோடு அப்பாவாக்கும் அப்பாவை விட புத்தி அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கே அப்படின்னு எல்லாம் கேட்டு இன்சல்ட் பண்றா, பரிகாசம் பண்றா.